வணக்கம். நான் நிவேதா. இலங்கை வேந்தன் நீங்கள் அறிந்த எதிர்மறை கதாபாத்திரம் ராவணன் பேசுகின்றேன். சிரிப்பும் செழுமையும் கொண்டாட்டமும் நிறைந்திருந்த ராவண ராஜ்யத்திலே ஒரு நாள் அண்ணா என்ற அழுகுரல் ஒலித்தது. அது என் தங்கை சூர்பனகையின் கூக்குரல் தான். மார்பகங்கள் அறுக்கப்பட்டவளாய் வந்து நின்றால் மார்பனன் கலங்கி நின்றேன். இறைவனாயினும் எதிர்க்க துணிந்தேன். சீதையை சிறையெடுத்தேன், செயலினால் தவறிழைத்தேன். உங்கள் கூற்றுப்படி ராமன் இறைவன் தானே? இறைத்தன்மையோடு கூறி என் தங்கைக்கு புரிய வைத்திருக்கலாமே. பெண்ணுக்கு அநீதி இழைத்த ராமன் உங்களுக்கு இறைவன். கற்புக்கரசியான சீதையையே சந்தேகப்பட்டு தீ குளித்து தன் கற்பை நிரூபிக்க சொன்ன ராமன் உங்கள் இறைவனாகிறான். தங்கை என்ற பெண்ணுக்காக இழைக்கப்பட்ட அநீதிக்கு குரல் கொடுத்த அண்ணன் ராவணன் அரக்கனாகிறான், எதிர்மறை கதாபாத்திரமாகிறான். நான் சிறையெடுத்து வந்தவளே என் கற்பை சீர்தூக்கி நிறுத்தினாளே, நான் தான் உங்களுக்கு அரக்கனா? என்னுடைய அழிவுக்கு காரணம் பிறன்மனை நோக்கியதுதான் என்று எனக்கே தெரியும். பிறன்மனை நோக்கிய நான் வீழ்த்தப்பட வேண்டியவனேயானால் பெண்ணுக்கு அநீதி இழைத்த ராமன் வீழ்த்தப்பட வேண்டியவனா, வாழ்த்தப்பட வேண்டியவனா? என்னுடைய செயல் தவறென்றிடலாம், என்னுடைய கோபமும் தவறென்றிடுவீரோ?